இது டீகன்ஸ்ட்ரக்டிவ் விட்டமின் சி சீரம், பிரைட்னிங் சீரமு, ஆன்டி ஏஜிங் சீரமும் கூட. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. என்னடா கேப்பு வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இதோட கேப்பை தான் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ml தான் இது. 10 ml நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்தது. ஆனால் நான் இதை வந்து நிறையா யூஸ் பண்ணினேன். 1 monthலேயே நான் நிறையா யூஸ் பண்ணேன். 2-3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். ஒரு ஆசை தான், சீக்கிரம் வெளுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா நல்லா ஒர்க் ஆகுது. என்னோடய டார்க்னஸ்லாம் போயிருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ் போயிருக்கு, ஃபேஸ்க்கு நல்லா பிரைட்னிங் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பில்கிரீமே வாங்கினேன். அதோட வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதோட வீடியோ நான் இப்போ லேட்டாக தான் போடுறேன். இது பில்கிரிம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அதை நான் ரிட்டன் இன்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 30 ml வாங்கின ப்ராடக்ட்டு தான் இந்த டீகன்ஸ்ட்ரக்டிவ் விட்டமின் சி சீரமை. இது நான் டைரெக்டாக அதோடய வெப்சைட்டில் போய் வாங்கினேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்ன்ற சன்ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ பெருசுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். செம்ம பெருசாக இருக்குல்ல. வந்து ஒரு குறைச்சலாக ஒரு மாதமாவது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ண கிடையாது. நான் சன்ஸ்க்ரீன் வந்து வேறு பிராண்டை யூஸ் பண்ணுறேன். அதை பற்றின ஒரு ரிவ்யூவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இது வந்து டைரெக்டாக அது கம்பெனி வெப்சைட்டில் போய் நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினதுனால எனக்கு இது ஆஃபரில் 500 சம்திங் தான், கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 799 எனக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 585 நினைக்கிறேன். அதுதான் கிடச்சிது. அடுத்து கூடவே இந்த சின்ன கிஃப்ட்டு, ஆக்சுவலாக கிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீனு, ஜெல் சன்ஸ்க்ரீனு சொல்லியிருந்தாங்க. நான் இது வந்து எதுக்காக வந்து இதை நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேப்பு பண்ணும்போது எல்லாருக்குமே இது வருதா எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு எப்படி வருதுன்னா, இதை பம்ப் பண்ணும்போது கீழெல்லாம் ஊற்றுதுங்க. எனக்கு இது ப்ராப்பராக எனக்கு யூஸ் பண்ண தெரியலை. ஆக்சுவலாக பம்ப் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த அளவுக்கு தெரிக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழெல்லாம் ஊற்றுது, இங்கெல்லாம் கீழே ஊற்றுது. எனக்கு இது வேஸ்ட் ஆகும்ன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இதோட கேப்பை எடுத்து இதுக்கு போட்டுட்டேன், இதோட கேப் எடுத்து இதுக்கு போட்டுட்டேன். எனக்கு இப்போ இது யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதிகமாக இல்லை. இதை நான் பம்ப் பண்ணும்போது எனக்கு நிறையா யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு அளவு தெரியலை, கீழே நிறைய வேஸ்ட் ஆச்சு. நான் இதை மாற்றி போட்டிருக்கேன். பிரைட்னிங் ஆன்டி ஏஜிங் க்ரீமுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படியே போகிற போக்கில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.